சேலம் பெரிய கொல்லப்பட்டி காந்திநகர் ஸ்ரீ சகட விநாயகர் ஸ்ரீ நித்ய சுமங்கலி மாரியம்மன் ஸ்ரீ குண்டத்து காளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலயத்தில் இருந்து ஏராளமான பெண்கள் தீர்த்தக்குடம், பால்குடம், முளைப்பாலிகை தலைமேல் சுமந்து கொண்டு கோரிமேடு மாரியம்மன் கோவிலில் இருந்து பம்பை மேளதாளங்கள் முழங்க குதிரையுடன் ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தனர். பின்னர் உற்சவர், ஆதி உற்சவர்கள், அம்மன்கள் கோபுர விமான கலசங்களை சிறிய வாகனத்தில் வைத்துக்கொண்டு ஊர்வலமாக அழைத்து வந்து ஆலயத்தை அடைந்தவுடன் பக்தர்கள் கொண்டு வந்திருந்த தீர்த்த குடங்களில் உள்ள புனித நீரானது மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள சிலைகளுக்கு பால், மஞ்சள், குங்குமம் தீர்த்த குடங்களில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டதும் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. யாகசாலையில் கும்ப கலசங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தீபாரதிகள் காண்பிக்கப்பட்டவுடன் அனைத்து ஹோம குண்டத்திலும் யாகம் தொடங்கியது. யாகத்தில் 108 வகையான மூலிகை பொருட்கள் சமர்ப்பித்ததும் பூர்ணாகுதி பொருட்களை ஆலயத்தில் சுற்றி ஊர்வலமாக பக்தர்கள் எடுத்து வந்து யாகசாலை அடைந்தவுடன் மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கும்ப கலசத்திற்கும் ஓம குண்டத்திற்கும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டவுடன் ஆலய கோபுர உச்சி அடைந்தவுடன் விமான கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றப்பட்டதும் விமான கலசத்திற்கு மாலை அணிவித்து மஞ்சள், சந்தனம், குங்குமம் பொட்டு வைத்து மாவிலையுடன் வஸ்திரம் கட்டி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ சகட விநாயகர், குண்டத்து காளியம்மன், ஸ்ரீ நித்ய சுமங்கலி மாரியம்மன் கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி பலவித நறுமண மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்ததும் அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மாங்கல்யத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்ததும் அம்மனுக்கும் மாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. பின்னர் மாலை மாற்றுதல் வைபவம் நடைபெற்று இறுதியாக வாரணம் ஆயிரம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மீதும் அபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளித்ததும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேகத்தை சேலம் கண்ணங்குறிச்சி ஸ்ரீ சௌக்கியா வராகி அம்மன் திருப்பீடம் சிவஸ்ரீ GRR சதீஷ் குருக்கள், சிவஸ்ரீ K சதீஷ் கண்ணன் சிவம் மற்றும் சிவச்சாரியார் குழுவினர் சிறப்பாக செய்தனர். மேலும் கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை சேலம் கண்ணங்குறிச்சி பெரிய கொல்லப்பட்டி காந்திநகர் புதிய காலனி ஊர் தலைவர், கோவில் நிர்வாக குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.